Okay. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்குலர் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. இந்த சிங்குலர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம்ல செலக்ட் கிளாஸ். செலக்ட் கிளாஸ்லயும் அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண முடியும். வேர் கிளாஸ்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷன்ஸை அப்ளை பண்ண முடியும். அதுதான் என்னது சிங்குலர் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கும் இந்த காலம்ல எந்த காலம்க்கு நம்ம அப்ளை பண்றோமோ அந்த காலம்ல இருக்கிற எல்லாரோட வேல்யூக்கும் இது என்ன பண்ணும் அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. தென் கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. தென் டைப் கன்வர்ஷன் இருக்கு. தென் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா சிங்குலர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ நம்பர் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்கு எப்படி பார்க்குறோம். ஓகேவா? இதுல ரவுண்ட், சீல், ஃப்ளோர், சைன், அப்சல்யூட் அண்ட் தென் மார்க். இது எல்லாமே நமக்கு என்னது நம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ரவுண்ட், சீல், ஃப்ளோர் இது எல்லாமே நமக்கு என்னது அப்சல்யூட் எல்லாமே நம்பர் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 10.9 இருக்கு ஃப்ரம் டூயல். டூயல்ல நான் ரன் பண்ண என்ன நடக்கும் 10.9ங்கிறது 10.9 நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. 10.03 இப்போ ரன் பண்ணும் போது எனக்கு என்ன நடக்கும் அதே வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? இப்போ இதுல நான் ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன். ரவுண்ட் ஆஃப் கொடுத்து அப்ளை பண்றேன். அப்போ இந்த வேல்யூ என்ன அப்ளை ஆகுது, இந்த வேல்யூ என்ன அப்ளை ஆகுதுன்றத பார்க்கணும். இந்த வேல்யூ என்ன நடந்திருக்கு, இந்த வேல்யூ என்ன நடந்திருக்கு. ஸோ 0.5க்கு அப்புறம் என்ன வேல்யூஸ் இருந்தாலும் நமக்கு அதிகமான நெகட்டிவ் ஹோல் டிஜிட் வேல்யூ நமக்கு என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ரவுண்ட். 0.5க்கு கீழே 0.4 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது. என்ன ஹோல் டிஜிட்டோ அதே ஹோல் டிஜிட் நமக்கு என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ரவுண்ட் ஃபங்க்ஷன். அப்போ சீல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும். சீல் எப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் ஃபால்ஸ் சீலிங் சொல்லுவோமா. அது எப்படி இருக்கும் நமக்கு மேலே இருக்கும். கரெக்டா? அப்போ ரவுண்ட் ஃபங்க்ஷனோ இல்லை நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி இது என்ன பண்ணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூ இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணிடும் நெக்ஸ்ட் டிஜிட்டை வேல்யூவை எடுத்துட்டு வரும். அதுதான் சீல். புரியுதா? ஈவன் நான் இதை .0.000 கொடுத்துட்டு நான் இங்கே 1 கொடுத்தாலும் எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் சீல். ஓகேவா? எங்க இருந்தாலும் அதுதான் பண்ணும். 10.00 ஜீரோ தானே, ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. 10 தான். இந்த இடத்துல நீங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஏதோ ஒரு வேல்யூ வந்தாதான் சி. அப்போ ஃப்ளோர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நீங்க என்னதான் வேல்யூ கொடுத்தாலும் அது என்னதான் பண்ணும் 4 டிஜிட் என்ன வேல்யூவோ அதே வேல்யூ மட்டும் நமக்கு என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது சைன். அப்போ சைனோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்.
இப்போ சைனோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க என்ன பண்ணியிருக்கு சைன்? வேல்யூ நான் பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நெகட்டிவ் கொடுக்குறேன். இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுது? பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா +1 ரிட்டர்ன் பண்ணும், நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா -1 ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் சைனோட வேலை. ஓகேவா? எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது பாசிட்டிவ்னா +1, நெகட்டிவ்னா -1. ஹலோ, சொல்லுங்க. அந்த சீல் மட்டும் எனக்கு இன்னொரு முறை சொல்றீங்களா? எனக்கு அது புரியல. சீல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஹோல் டிஜிட் வேல்யூ இருக்கு. பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல் வேல்யூஸ் இருக்கா? ஓகே. டெசிமலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு 0 இல்லாம 1 வந்துட்டாலுமே எனக்கு என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஹோல் டிஜிட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஓகே. அதே ஆப்போசிட் ஃப்ளோர் 4 ஃப்ளோர்ல 9999 கொடுத்தாலுமே எனக்கு என்ன பண்ணும்? 10 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அப்போ அந்த சீல் கான்செப்ட் 0.5 வேல்யூ அந்த கான்செப்ட் இல்லையா அது? நீங்க வந்து ரவுண்ட் அதுக்கு யூஸ் பண்றது ரவுண்ட். ஓகே. காலைல 9 மணி ஓப்பன் பண்ணி வரல பாலா. காலைல 9 மணிக்கு பாலா ஓப்பன் பண்ணி வரல. ஓப்பன் பண்ணி வரல. எப்பவுமே அதான் ஓப்பன் பண்ணி வரல. சீல் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணும்? சரி, சைன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஒன்னா இல்லை நெகட்டிவ் ஒன்னாங்கிறத மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்சல்யூட். ஏபிஎஸ். ஏபிஎஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட். அப்போ அப்சல்யூட்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த -1 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. இல்லை, இது நெகட்டிவ் தான். நான் பாசிட்டிவ் தான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அப்சல்யூட்ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துரும். பட் அது நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே சைன் என்ன பண்ணுச்சு? நெகட்டிவ்னா -1 ரிட்டர்ன் பண்ணுச்சு. பட் இங்கே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அது நெகட்டிவ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றி கொடுக்கும். அதுதான் அப்சல்யூட். ஓகேவா? ஓகே, அப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது? மாட். மாட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணும்? ஓகே, 10/2 ரிமைனிங் என்ன? கோஷன்ட் 5 10/2 அப்படிங்கிறத செக் பண்றேன். இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா என்ன பண்ணும், இல்ல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 10/3. அப்ப எனக்கு ரிமைனிங் வேல்யூ என்ன? 4. ரிமைனிங் 2. 5னா 0. அப்போ எதெல்லாம் நம்மளால டிவைட் பண்ண முடியுதோ அந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்டர்வியூல கேட்கறதுக்கான கேள்வி என்னன்னா, எனக்கு எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க டேட்டா இருக்கு. ஓகேவா? எம்ப்ளாயிஸ் டேபிள்ல டேட்டா இருக்கா? இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க டேட்டா எனக்கு என்ன நடக்குது? 100, 101, 102, 103 இருக்கா? ஈவன் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், ஆட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அப்ப அது எப்படி இருப்போம்? இதை நான் சொன்னேன், வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம், செலக்ட் கிளாஸ்லயும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். கரெக்டா? வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம், செலக்ட் கிளாஸ்ல எழுதலாம். அப்போ இங்க செலக்ட் கிளாஸ்ல இது எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ வேர் கிளாஸ்ல நான் என்ன எழுதுவேன்? வேர் மாடல எம்ப்ளாயி, ஏன்னா எம்ப்ளாயி தான் வரிசையா இருக்கு. கரெக்டா? கமா 2 தென் ஈக்குவல் டு 0 கொடுத்தா எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதா? இப்போ ஆட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பிரிண்ட் ஆகும்னா ஈக்குவல் டு 1 கொடுத்தா பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஈவன் நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஈவன் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் எழுதணும். ஓகேவா? ஓகே,
நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபங்க்ஷன். கேரக்டர் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. அப்பர், லோயர், init cap, reverse, concat, length, filtering, ordering, notepad, rpad. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. உங்க பேரு? Okay, lpad, rpad, filtering, ordering கொடுக்கணுமா? replace, translate, substring, instring. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிற கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அப்போ அப்பர் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? அப்பர்னா என்ன பண்ணணும்? என்னோட டேட்டா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம்? கேஸ் சென்சிட்டிவ் சொல்லியிருந்தோம். கரெக்டாக? எய்மோங்கிற டேட்டா எனக்கு அப்பர் கேஸாக இருக்கு. ஓகே, சப்போஸ் இந்த எய்மோக்கான டேட்டா இப்படி இருக்கு. என்ன பண்ணும்? ஸ்மார்ட் கேஸை கொடுக்கும். கரெக்டாக? சப்போஸ் ஐ வாண்ட் டு அப்ளை த அப்பர் கேஸ். அப்போ அப்பர் மாற்றினா எனக்கு என்ன நடக்கும்? இருக்கிற எல்லா கேரக்டருமே என்ன மாறிச்சு? கேப்ஸாக மாறிச்சு. ஸோ அப்பருங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு இதுதான் ஒர்க் ஆகும். அப்போ லோயர் ஃபங்க்ஷன் எல்லா கேஸுமே லோயராக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படி அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ இதே ஃபர்ஸ்ட் நேம்ல நான் அப்ளை பண்ண முடியுமா? அப்பரா ஃபர்ஸ்ட் நேம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் பண்ண எனக்கு என்ன பண்ணுது? இப்படி இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம்க்கான டேட்டா எனக்கு எல்லா கேஸுமே அப்பர் கேஸாக மாறுதா? ஓகே. அப்போ லோயர் கேஸ் கொடுத்தா லோயர் கேஸ் கொடுத்தா எல்லாமே லோயராக மாறிடும். கரெக்டா? ஓகே. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, டேவிட்கான ரெக்கார்டை நம்ம கொடுத்தோம். கரெக்டா? இப்படி கொடுத்துருக்கோமா? ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டேவிட் அப்படி கொடுத்துருக்கோமா? டேவிட்கான ரெக்கார்டு வருதா? ஆனால் டேவிடை நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படி கொடுக்க போகிறத இப்படி தான் கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்த ரெக்கார்டு வருமா? ஆனால் இப்படி கொடுத்த ரெக்கார்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நேமுக்கு அலைஸ் ஏதாவது செட் பண்ணிட்டு அதோட வேல்யூஸ் இல்லைன்னா நீங்கள் அப்பருக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வேற அப்பர் இந்த இடத்துல அப்பர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா இது என்ன பண்ணும்? சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணி வேறு வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ வேறு கிளாஸ்லேயும் எழுத முடியும், சில கிளாஸ்லேயும் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஃபங்க்ஷன்ஸை எழுத முடியும். அதுதான் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இதுக்கு அலைஸ் கொடுத்து அதை வேலை கொடுத்தா வராது. அப்பர் ஃபர்ஸ்ட் நேம் அலைஸ் கொடுத்து வராது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறீங்கன்னா எந்த இடத்துக்கு அப்ளை பண்ண போறீங்க? ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் டேட்டாவுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. இதுதான் ஃபிசிக்கல் காலம். இந்த காலமுக்கு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அலைஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. இது அப்பர் ஃபர்ஸ்ட் நேம் அலைஸ் ஏதோ ஒரு இப்போ ஏஏன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆஸ் கொடுத்து ஏஏன்னு வைக்கிறீங்க.
இல்ல அங்க ஏஏ டாட் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்திருந்தாங்க. ஏ அதான் ஃபர்ஸ்ட் நேம் தான் நான் ஏஏன்னு வச்சிருக்கேன். இல்ல அப்புறம் நீங்க ஆட் ஃபங்க்ஷனுக்கு பண்ணவும் வெறும் ஏஏன்னு கொடுத்தோம்னா வரும். இது வராது. அதான் கேட்டேன். அதுதான் நான் சொன்னேன். ஓகே. ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அதை எழுத முடியும் கரெக்டா? ஒரு காலேஜ் ஒரு ஃபிசிக்கல் காலம்க்கு மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும் கரெக்டா? இது ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஏஏங்கிறது காலம் வேல்யூ நீங்க எப்படி எடுப்பீங்க? நாலேஜ் கொடுத்துருக்கறவங்க எடுக்க முடியுமா? இப்போ ஏஏன்னு கொடுத்தீங்கன்னா இது வருமா? ஏன்னா ஏஏங்கிறது என்னது? காலமே கிடையாது. அப்போ நான் ஃபில்டர் பண்ணும்போது அதை வச்சு ஃபில்டர் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் எழுதும் போதும் எந்த காலமுக்கு வைக்கிறோமோ அந்த காலமுக்கு டேரெக்டாக நீங்கள் வேர் கிளாஸில் கொடுக்கணும். எப்பவுமே வேர் கிளாஸில் ஒரு டேபிள் இருக்க காலம் தான் கொடுக்கணும். வேர் கிளாஸில் அலைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? வேர் கிளாஸில் அலைஸ் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு சப்கொரி தான் எழுதணும், நார்மல் கொரி எழுதாது. ஓகேவா? அப்போ லோயர் ஆஃப் கொடுத்தோன்னா எல்லா டேட்டாவும் லோயர் கேஸாக மாற்றும். ஓகே, இப்போ இன்னொன்று இருக்கு இனிட் கேப். அப்போ இனிட் கேப் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? இனிஷியல் மட்டும் கேப்ஸ் வச்சுப்போம். ஓகேவா? நான் இப்போ எய்ம் வரை எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுது? எய்மோரில் இப்படி இருக்க டேட்டாவை என்ன பண்ணிருக்கு? ஏ மட்டும் கேப்ஸ் வச்சு மீது எல்லாம் ஸ்மாலாக இருக்கு. நான் இந்த இதில் ஃபிசிக்கல் டேபிளில் நான் எம்ப்ளாய்ஸை கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கட்டி ஒன்று தான். ஏன்னா அது என்ன பண்ணியிருக்கோம்? எல்லா கேஸுமே யூனிட் கேப்ஸில் தான் இருக்கும். கரெக்டாக? ரெண்டையுமே ஒரே வழியை காட்டுமா? ஏன்னா டேட்டாவே அது இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேப்ஸு, மீது எல்லாம் ஸ்மால். அதனால தான் நம்ம இங்கே எய்மோரில் யூனிட் கேப்பை இப்படி ரன் பண்ணணும். ஓகேவா? இப்போ யூனிட் கேப்புங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எனக்கு கேப்ஸை வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? யூனிட் கேப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரிவர்ஸ் பண்ண போறேன். ரிவர்ஸ் பண்ண என்ன நடக்கும்? சிங்கிள் கோர்ஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நேம். கலர் சிங்கிள் டோஸ் கொடுக்கிறது தானே. இல்ல நீங்க யூஏ கொடுத்ததுனால ஸோ இப்போ என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு எலன். எலன் இருக்கிற டேட்டாவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருக்கு. NELLE சுந்தர் எஸ் அப்படியே ரிவர்ஸ் இருக்கிறதுக்கு ஆர்ஐ. ஸோ RADNUS EHZOM. ஓகேவா? DIVAD. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கே அது என்ன பண்ணும்? ரிவர்ஸ் தான் பண்ணும். ஓகேவா? அது என்ன கேரக்டர் எப்படி இருக்கோ அது அப்படியே நமக்கு என்ன பண்ணிடும்? ரிவர்ஸ் பண்ணிடும். அதுதான் ரிவர்ஸோட வேலை. ஓகேவா? ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். என்கிரிப்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, ஷஃப்லிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்கிரிப்ஷன்னாலும் ஷஃப்லிங். ஸோ ஷஃப்லிங் மெத்தட் அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு ஃபர்ஸ்ட் நேமாக இருக்குது. ஓகேவா? அதை நான் ரிவர்ஸ் போட்டால் எனக்கு என்ன நடக்குது? டேட்டா என்டராக ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் இ வச்சு என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். எஸ் இருக்குது, அப்போ இதை ரிவர்ஸ் ஆயிருக்குங்கிறத என்னால் கெஸ் பண்ண முடியும். கரெக்டாக? இப்படி பார்க்கும்போது ஓகே ரிவர்ஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, சப்போஸ் கெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். அப்போ இந்த கேரக்டர் நான் மாத்தினா எனக்கு நேம் மாறணும். அப்போ நான் என்ன பண்ணா இது கரெக்டா அலைன் பண்ணி என்னெல்லாம் மாற்ற முடியும்? இது இப்போ பார்த்தோம் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு 4 ஃபங்க்ஷன் பார்த்தோமா? அந்த 4 ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா இது சேஞ்சஸ் ஆகும். அதை எப்படி பார்க்கறது? இன்ட் கேப் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கேப். ஸோ இனிட் கேப் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் இந்த ரிவர்ஸ்க்குள்ளே தான் எழுதணும். ஓகேவா? ரிவர்ஸ் வெளியில் எழுதணும். இப்போ எனக்கு மாறுதா?
இப்போ உண்மையிலே எலன்ன நெல்லின்னு படிப்போமா? உண்மையிலே இது எலன் தான் ரிவர்ஸா இருக்குன்னு சொல்ல முடியுமா இப்போ? இங்க இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் எப்படி கேப்ஸா இருக்கோ அதே ஃபர்ஸ்ட் கேரக்டர் இங்க கேப்ஸா மாறிச்சா? முன்னாடி எழுதுனது எப்படி எழுதணும்? ரிவர்ஸ் எழுதும்போது இப்படி எழுதணும் கரெக்டா? ஸோ ரிவர்ஸா ஃபர்ஸ்ட் நேம் எழுதினாலும் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்க டேட்டாவை நம்ம இப்படி மாத்துறோமா? அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? படிக்கிறது கஷ்டமா இருக்கும் கரெக்டா? டேவிட் தான் இதுல மாறிக்காங்கிறத சொல்ல முடியாது கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் சஃப்லின்னு சொல்லுவாங்க. ஒரு கேரக்டர் நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நீங்க எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேரக்டருக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனோ இன்னொரு கேரக்டரோ நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது கன்கேட். இப்போ இந்த கன்கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு 2 காலம் இருந்தா ஒரு காலமா அது என்ன பண்ணும், மெர்ஜ் பண்ணும். அதுதான் கன்கேட். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா, லாஸ்ட் நேம் இருக்குமா, ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன், மெர்ஜ் பண்ண போறேன். ஒரு காலம் வெளிவா நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றதுதான் கன்கேட். ஓகேவா? 2 காலமோட வேல்யூஸ் ஒரே காலமா மாறுதா? அதுதான் என்னது, கன்கேட். சப்போஸ் நான் 3வது காலம் கொடுக்கணும், சேலரி காலம் ஆட் பண்ணணும்னு நினைச்சா என்னால பண்ண முடியாது. நம்பர் இன்வென்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வருதா? அப்போ கன்கேட் என்ன எத்தனை கேரக்டர் தான் கொடுக்க, சார் எத்தனை காலம் தான் கொடுக்க முடியும்? மோர் தென் ஒரு காலம், சாரி 2 காலம் கொடுத்தனா எனக்கு என்ன வரும், இன்வேலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாசிட்டிவ்னு எரர் வரும். ஓகேவா? ஓகே. ஆனா இதை ஓவர் கம் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை யூஸ் பண்றதா பைப் சிம்பிள். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, தென் ரெண்டையுமே சேர்த்து நான் என்ன பண்ண போறேன், சேர்க்க போறேன், மெர்ஜ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நேம் பைப், லாஸ்ட் நேம். ஓகேவா? கன்கேட் பண்ண அதே வேலையை தான் பண்ணணும். ஓகேவா? பட் மோர் தென் ஒரு காலம் நான் இருக்கணும்னா எனக்கு இந்த கன்கேட் யூஸ் பண்ணணும். இப்போ சேலரி காலம் நான் இருக்கிறேன்னா சேலரி காலம் எனக்கு வரும். வருதா? 2 காலம் தான் எனக்கு வேணும்னா கன்கேட் யூஸ் பண்ணுவோம். மோர் தென் 2 காலம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இல்லை இந்த டிலிமிட்டர் வச்சு நான் செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுவே நல்லா பண்ண முடியும். ஓகே. அதுக்கு மிடில் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணணும், தென் பைப் சிம்பிள். ஓகே. தென் இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டர் வேணும்னா பைப் சிம்பிள் போட்டுக்கணும். தென் எந்த கேரக்டர் டிலிமிட்டர் செட் பண்ணணுமோ அந்த கேரக்டர் டிலிமிட்டர் செட் பண்ணா நமக்கு செக்ரிகேட் நடக்கும். நம்மளால ஐஃபோன் வச்சு செக்ரிகேட் பண்ண முடியுமா? ஆனா எனக்கு புரியுதா? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஓகே. இது கன்கேட் யூஸ் பண்றது. ஓகே. மோர் தென் 3 காலம்ஸ் 2 காலம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இல்லை 2 காலம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கன்கேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. கன்கேட் பதில பைப் யூஸ் பண்ணல 2 காலம்க்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இன்வேலிட் ஸ்பேஸ்
இந்த கேரக்டருக்கு பதிலா இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியதான். அதுவுமே அந்த பைப் சிம்பல் நடக்கும். ஆமா. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னதுன்னா லென்த். லென்த்துங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? ஸோ ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐயோ, ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு எவ்வளோ இருக்குங்கிறத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் லென்த். ஓகே, இப்போ லென்த் ஆஃப் ஏமோ கொடுத்து எத்தனை கேரக்டர் வரும்? 6 கேரக்டர் வரும். அதுதான் இங்கே. ஓகேவா? அப்போ எனக்கு 8 கேரக்டர் உள்ள டேட்டா மட்டும் வேணும். நம்ம என்ன பண்ணணும்? வேர் கண்டிஷன்ல லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்து 9 கொடுத்தா 9 கேரக்டர்ஸ் இருக்க டேட்டா மட்டும் வரும். 8 கொடுத்தா 8 கேரக்டர்ஸ் உள்ள டேட்டா மட்டும் வரும். ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ட்ரிம் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன் ஜென்ரலாக காமனாக லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ஓகேவா? விச் இஸ் எனக்கு ஸ்பேஸ் வேல்யூ இருக்கு, அன்வான்டா டேட்டா இருக்கு, அதை நான் கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? ட்ரிம் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ ட்ரிம் அப்படிங்கிறது நான் கொடுக்க போறேன். ட்ரிம் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற டேட்டாவை ட்ரிம் பண்ண போகுது. எப்படி ட்ரிம் பண்ணுதுன்றதை பாருங்க. எய்மோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன்னா இது எந்த டேட்டாவும் இருக்காது, ட்ரிம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? சப்போஸ் ரைட் சைடு எப்படி ட்ரிம் இருக்கு. ஓகேவா? ரைட் சைடை நான் எப்படி ட்ரிம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுது? நான் இப்படி ஆட் பண்ணிட்டே வரேன். இங்கே நான் என்ன பண்றேன்? ஆட் பண்ணிட்டே வரேன். இந்த டேட்டா எனக்கு இவ்வளோ பெருசு இருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணுது? ரைட் சைடு இருக்க ட்ரிம் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணியிருக்கா? எஸ் ப்ரோ. அதுதான் யூஸ் பண்ணுறது ட்ரிம். ஓகே, அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கு, ரைட் சைடில் தான் இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா அதையே எனக்கு என்ன பண்ணிடும்? ட்ரிம் பண்ணிடும். லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ட்ரிம் பண்ணுதா? ஸ்பேஸ் பிட்வீன் கேரக்டர்ஸ் குள்ள இருந்துச்சுன்னா பிட்வீன் கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா அது பண்ணது. இப்போ இதுவே ட்ரிம் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பிட்வீன் கேரக்டர்ஸ் வந்து அது பண்ணாது. கேட்டிருந்தா அது பண்ணாது. ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது? எல் ட்ரிம், ஆர் ட்ரிம். எல் ட்ரிம் என்ன பண்ணும்? சப்போஸ் என்னோட ஸ்ட்ரிங்ல லெஃப்ட் சைடு மட்டும் இருந்தா அது லெஃப்ட் சைடில் இருக்கிற கேரக்டர் மட்டும்தான் இது என்ன பண்ணும்? ஸ்பிட் பண்ணும். ரைட் சைடு இருந்துச்சுன்னா அது ஸ்பிட் ஆகாது. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை ட்ரிம் பண்ணுதா? லெஃப்ட் சைடு இருக்கிறத ட்ரிம் பண்ணுதா? ஈவன் இந்த ட்ரிம்ல லெஃப்ட் சைட்லேயே இருக்கு, ரைட் சைட்லேயே இருக்குன்னா அதுவும் என்ன பண்ணும்? கட் பண்ணும். ஓகேவா? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரைட் சைடு உள்ளது மட்டும் வேணும், லெஃப்ட் சைடு உள்ளது மட்டும் வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணது என்னது? லெஃப்ட் ட்ரிம், ஆர் ட்ரிம்.
இதுக்கு ரைட் மட்டும் வேணும், லெஃப்ட் மட்டும் வேணும்னு சொல்லி கட் பண்ணனா அதுக்கு யூஸ் பண்ணது என்னது? எல்ட்ரிம் ஆர்ட்ரிம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? எல்பேட் ஆர்பேட். எல்பேட் ஆர்பேட் அப்படிங்கிறது பேடிங் பண்ண போறோம். நான் என்ன பண்ண போறேன்? அப்பன் பண்ண போறேன். அதுக்கு யூஸ் பண்றது என்னது? எல்பேட் ஆர்பேட். அப்போ எல்பேட் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது? ஆர்பேட் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது? நான் என்ன பண்ண போறேன்? செட் பண்ண போறேன். எய்மர் எத்தனை கேரக்டர்? எனக்கு 10 கேரக்டர் வேணும்னு சொல்ல போறேன். ஓகேவா? அப்போ 10 என்னவா கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எத்தனை கேரக்டர் இருக்கு எய்மோர்? ஆனால் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது எத்தனை கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு? அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இனிமேல் லென்த் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லுமா? ரிட்டர்ன் பண்ணுதா? எவ்வளோ கேரக்டர் இருக்குங்கிறது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கு? 6 தான் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிக்கேன்? அப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ 2 கேரக்டர் வச்சு நான் அப்பன் பண்ண முடியுமானா பண்ணலாம். 2 கேரக்டர் நமக்கு என்ன ஆகும்? அப்பன் ஆகும். ஓகேவா? இதுவே ஆர் சைடு ரைட் சைடு கொடுத்தோம்னா அதுக்கு பேரு எல்பேட் ஆர்பேட். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன பண்ணும்? பை டிஃபால்ட்டா ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு அப்பன் ஆகும் டேட்டா. ஓகேவா? இது ஹலோ. சொல்லுங்க. இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன்ல நம்ம வேர்ட்க்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு நம்ம. அது இன் கேஸ் ரிமூவ் பண்ணோம்னா அத நம்ம எப்படி பண்றது? இங்க கொடுக்கும்போது என்ன இது ட்ரிம் பண்ணுச்சா? இல்ல பண்ணல. பட் இன் கேஸ் நம்ம அந்த ஆர்க்கு ஈக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக்கா ரிமூவ் பண்ணனும்னா அதுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு ட்ரிம் வச்சே யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அது? இன் கேஸ் ரிமூவ் பண்ணனும்னா. அதை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்ளை பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அந்த ஃபங்க்ஷன் நேம் சொல்றீங்களா என்னன்னு? நான் சொல்றேன். ஓகே. சப்ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரிங்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா ஒரு என்டர் ஸ்ட்ரிங்கை மட்டும் இதை என்ன பண்ணும்? ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? எய்மோர் இஸ் லொக்கேட்டட் மேலே வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? லொக்கேட்டட் எங்கே இருக்குன்னு சொல்ல போகிறேன், மேலே வர்றது இருக்குன்னு சொல்ல போகிறேன். இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன். ஏங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணு. என்னவா ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத நான் என்ன பண்ண சொல்லணும். ஓகே? ரீப்ளேஸோட சின்டாக்ஸ் இதுதான். ரீப்ளேஸ் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன் இன்புட் ஸ்ட்ரிங். நான் பண்ண போகிறேன் ரீப்ளேசிங் கேரக்டர். எந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? ஸோ ரீப்ளேஸ் வித் கேரக்டர் நான் என்ன பண்ண போகிறேன்? சொல்ல போகிறேன். எந்த கேரக்டர் நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்? சொல்ல போகிறேன். இப்போ எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெங்கெல்லாம் என்னவா ரீப்ளேஸ் ஆயிருக்கு? அப்போ ஏங்கிற ஒரு கேரக்டர் தான். கரெக்டா? எய்மோர் இஸ் லொக்கேட்டட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே? ஓகே. இப்போ இதே கேரக்டர் தான் எய்மோர்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிருக்கு? எய்மோர் எங்க இருக்கு? அங்க மட்டும் இசட் மாதிரி இருக்கா? மீதி இருக்கிற AIMORE எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்திருக்கா? இல்லை அதே கேரக்டர் அப்படியே வந்திருக்கா? அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் எங்க இருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும். அந்த ஸ்ட்ரிங் எத்தனை தடவை இருந்தாலும் அத்தனை தடவை எனக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணும்? Z ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ ஈவன் நான் என்ன பண்றேன்? இன்னொரு தடவை எய்மோர் கொடுக்குறேன். இங்கேயும் ஒரு எய்மோர் இருக்குன்னு அங்கேயும் Z ரீப்ளேஸ் பண்ணுதா? அப்போ
அப்போ மீதி இருக்கிற கேரக்டர் ஐஇ எனக்கு ரீப்ளேஸ் ஆகல, எம் எங்க எனக்கு ரீப்ளேஸ் ஆகல, ஓ எனக்கு ரீப்ளேஸ் ஆகல. கரெக்டா? தனித்தனியா இருக்க கேரக்டர்ஸ் எனக்கு ரீப்ளேஸ் ஆகல. ஓகேவா? ஓகே, இதுவும் அதே ஆர் கேரக்டர். ஓகேவா? நான் எய்மோரை மட்டும் என்னவோ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வேற இடத்துல இசட் எனக்கு மாறி இருக்கா, ஏ எங்கேயாச்சும் இருந்தா அது இசட் மாறி இருக்கா, ஓ எங்கேயாச்சும் இருந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா, இ இந்த உள்ள இருக்க எய்மோரில் இருக்க கேரக்டர் வேற எங்கேயாச்சும் இருந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா வேற ஏதாவது கேரக்டர் வச்சு, அதுதான் ரீப்ளேஸ். இன்ட்ரெஸ்டிங்கை மட்டும் தான் அது என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, அப்போ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸை இது என்ன பண்ணும், டிரான்ஸ்லேட் பண்ணும், விச் இஸ் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? டிரான்ஸ்லேட்டர் நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். என்னவா ரீப்ளேஸ் பண்ண போறேன், ஏவை தான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். என்னவா ரீப்ளேஸ் பண்ண போறேன், இசட்டா ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஏ எங்கெங்கெல்லாம் இருக்காது என்ன பண்ணும், இசட் ரீப்ளேஸ் பண்ணும். எங்கெங்கெல்லாம் ஏ இருந்துச்சு அங்கெல்லாம் இசட் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ரீப்ளேஸ் என்ன பண்ணுச்சோ அதான் பண்ணுது. கரெக்டா? ஏ மட்டும் இசட்டா மாத்தினேன், ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கோ இசட் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. செகண்ட் திங், நம்ம என்ன பண்ணோம், எய்மோரை ரீப்ளேஸ் பண்ணோமா, எய்மோரை ரீப்ளேஸ் பண்றேன். இது என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, எய்மோரை மட்டும் இசட்னு வச்சுட்டு எய்மோர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஏவை மட்டும் இசட்னு மாற்றிட்டு மற்ற எல்லா வச்சும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ஐ எங்கேயாச்சும் இருக்கும்போது இங்கே ஐ இருக்கா, ஐ இங்கே வச்சாச்சுல, இங்கே ஓ இருக்கா, ஓ இருக்கு, ஓ இருக்கு, இந்த ஓ இங்கே இருக்கா, எல்க்கு அப்புறம் ஓ இருக்கா, ஏ எங்கே இருக்கோ அது மட்டும் இசட் பண்ணுறதா, விச் இஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன, இசட். அப்போ விச் இஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர் இங்கே என்ன, ஏ. ஏ மட்டும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இசட் ரீப்ளேஸ் பண்ணிடும். மீதிக்க கேரக்டர் ஏதாச்சும் இருக்கா, எதுவும் இல்லை. ரீப்ளேஸ் இல்லாதனால அந்த கேரக்டர் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? அதுதான் டிரான்ஸ்லேட். அப்போ இங்கே கொடுத்த மாதிரி ஜொமேட்டோ கொடுத்தா என்ன நடக்கும், ஏ எங்க இருக்கோ அங்க இசட்னு மாறும், ஓ எங்க இருக்கு ஐ எங்க இருக்கோ அது ஓவா மாற்றும், எம் தான் வச்சிருக்கு, எம்முக்கு வேற நான் என்னன்னு மாத்துறேன். ஓகேவா? தென் ஓ எங்க இருக்கோ அது என்னவா மாறும், ஏவா மாறும். மாறி இருக்கா, லொக்கேட்டடுக்கு கேசி வருதா, இது கிளியரா புரிஞ்சதா? அப்போ ஒவ்வொரு கேரக்டருமே இது என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும். ரீப்ளேஸ்ங்கிறது என்ன பண்ணும், என்டெஸ்டிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணும். பட் கேரக்டருங்கிறது சரி டிரான்ஸ்லேட்டுங்கிறது ஒவ்வொரு கேரக்டரையும் நமக்கு சேஞ்ச் பண்ணும். இப்போ இது ரியல் டைம்ல எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவாங்க, புரியல. இது ரியல் டைம்ல எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன்? எனக்கு இந்த கேரக்டருக்கு பதிலாக வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வரக்கூடாது, அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம்ம ரீப்ளேஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இல்லை அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வேற ஏதாச்சும் கீவேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ரீப்ளேஸ். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ ட்ரிம்ல வந்து 2 வேர்ட்ஸ்க்கு நடுவுல ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணனும்னு சொன்னாங்க, அதுக்கு ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? நீங்க ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் வேரியஸை நீங்க என்னவா ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத சொல்லணும். இப்போ இப்படி கொடுத்துருப்பீங்க, இப்படி கொடுக்குற வேல்யூஸை நான் எனக்கு வேணாம் அப்படின்னா ரீப்ளேஸ்ல கொடுக்கணும். ரீப்ளேஸ் என்ன வேல்யூ கொடுக்க போறீங்க, ஸ்பேஸ் வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எம்ப்டி ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணணும்.
ஆறு நான் யாரையும் கொடுக்கலையே. ஓகே. ஓகேவா? இதே வேலை தான் டிரான்ஸ்லேட்டும் பண்ணணும். பட் வேற ஏதாச்சும் இடத்துல டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணிடும், ரீப்ளேஸ் பண்ணிடும். எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஸோ இதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன வரத்துக்கும் ஸ்பேஸை அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்க வயசு என்ன பண்ணுது, ஸ்பேஸ் எனக்கு ஃபஸ்ட்டு கேரக்டராக தான் இருக்கணும். அப்போ இதெல்லாம் எனக்கு கன்சிடர் பண்ணாது. அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக எல்லாருக்கும்? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ சப்ஸ்டிங் இன்ஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்டர்வியூல கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அதை நம்ம நாளைக்கு கல்வி பண்ணலாம். சார் நோட் ஷேர் பண்ணி சொல்லியிருந்தீங்க சார், உங்க இது ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ணுறேன். புரியல. ஒரு இடத்துல ஸ்பேஸ் மிஸ் பண்ணி ஸ்பேஸ் முன்னாடி வரும். நீங்க கண்ணதான் கொடுக்குறீங்க. ஒரு ஸ்பேஸ் கீழே ஆப்ஷன் முன்னாடி ரைட் சைடு தான் டிம் இல்ல இங்க முன்னாடி ஸ்பேஸ் வரும். செலக்ட் இங்கயா? செலக்ட் பண்ணா என்ன செலக்ட் பண்ணா? இல்ல இல்ல முன்னாடி மிஸ் பண்ணி கம்பேரிசன் இருக்கு. ஏங்க ஒரு கப்போ ஸ்பேஸ் விடுறீங்க இங்கயா? அதே ஸ்பேஸ் அங்க செலக்ட் பக்கத்துல ஆட் பண்ணனும். நோட்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு, அதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஓகே, ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ. சார் இந்த நோட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறீங்க குரூப்பில்? நான் அனுப்பிச்சு விட்றேன். ஓகே சார்.